அநேகமாக கனடாவில் இப்போ சம்மர் வந்தால் எல்லோரும் பாபிக்கு போடுவாங்க. பாபிக்குன்னு சொன்னால் எல்லா விதமான பாபிக்கும் போடுவாங்க. சில நேரம் ஸ்வீட் கார்ன் போடுவாங்க, சில நேரம் சிக்கனில் போடுவாங்க, பீஃப் பர்கர் போடுவாங்க, சோசேஜ் போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் பாபிக்கு போடுறாங்க. பாபிக்கு போடுறவன்ட்டு போடுறோம். இதில் அது அடுக்கி இருக்கிறதெல்லாம் சோசேஜ் தான். சோசேஜ்னு சொன்னால் அநேகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே கூடிய பக்கத்தில். ஆனால் எனக்கு பிடிச்சது பர்கர் தான். சிக்கன் பர்கர் இருக்குது, வெஜ்ஜி பர்கர் இருக்குது, அதே போல் பீஃப் லைம் பர்கர் இருக்குது. அப்போ எது வேணுமோ அதை சாப்பிடலாம். எனக்கு பிடிச்சது வெஜ்ஜி பர்கர் தான். இது இப்போ நீங்கள் பார்க்குறது சோசேஜ் தான் போடுறாங்க. அது 2 விதமான இருக்குது. ஒன்று ஸ்பைஸியாக போடுறாங்க, மற்றது ஸ்பைசி இல்லாமல் இந்த நெருப்பை கீழே கொளுத்திட்டு தான் அதை வச்சு சுடுற மாதிரி போடுறாங்க. இது ஊரில் என்ன சொன்னால் ஊரில் விறகு வச்சு சுட்டு சாப்பிடுவாங்க. நண்டுகள், இறால்கள் எல்லாம் அதே மாதிரி இங்கே மீட், அதாவது இறைச்சி வகைகளை சுட்டு சாப்பிட்றாங்க. இதுதான் கனடாவில் லைஃப் இப்படி தான் போகுது. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.